அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லைஃப் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குமோ அவர்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எல்லா யூடியூப் சேனல்லையும் போயிட்டு எஸ்ஜிடி கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்னு தேடி பார்த்துட்ருக்க ஆசிரியர்களுக்கு இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். எஸ்ஜிடி ரிசல்ட் கடந்த வாரம் சனிக்கிழமை பப்ளிஷ் ஆனது. இதனை தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு எல்லாருமே எஸ்ஜிடிக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், என்ன மார்க் இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டுருக்கீங்க. இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய வியூஸ் போயிருக்கு. எல்லாருமே இந்த கட் ஆஃப் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போடுறாங்க, அது நிறைய வியூஸும் போகுது. அதை வச்சு பார்க்கும்பொழுது ஆசிரியர்கள் மிகுந்த தேடுதலில் இருக்கிறாங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சரிங்க சார், இப்போ நீங்களும் கட் ஆஃப் பற்றி தானே பேச வந்திருக்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், நானும் கட் ஆஃப் பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் சொல்ல வர விஷயம். சரி, இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுலேருந்து கட் ஆஃப் பற்றி தேடிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த கட் ஆஃப் பற்றி சொல்கிற எல்லாரும் எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 100 இருந்தால் கிடச்சிரும், 70 இருந்தால் கிடச்சிரும், 80 இருந்தால் கிடச்சிரும், ஜென்ரலில் இவ்வளோ இருந்தால் கிடைக்கும், கம்யூனிட்டியில் இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும், எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட என்ன டேட்டா இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? அப்படி ஏதாவது டேட்டா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு இல்லை அப்படின்றது தான் பதிலாக கிடைக்கும். ஏன்னா இப்போ ரிசல்ட்டில் நமக்கு அவங்க கொடுத்த டேட்டாவில் யார் என்ன கம்யூனிட்டி அப்படின்றதோ அல்லது யார் ஜென்ரல் டர்னில் வராங்க அப்படின்றதோ எதுவுமே மென்ஷன் பண்ணல. சரி, இந்த கட் ஆஃப் பற்றி பேசுகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வெயிட்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியுமா? வெயிட்டேஜ் அப்படின்ற விஷயத்தை கணக்கில் எடுத்துக்காமல் எப்படி இந்த கட் ஆஃப் அப்படின்றத போட முடியும், இது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. கட் ஆஃப் பற்றி நீங்கள் தேடுறதுனால அவங்க போய் வீடியோ போடுறாங்க, அவங்களுக்கு வியூஸ்க்காக போடுறாங்க. ஆனால் வெயிட்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே கொடுத்துருக்காங்களா? யார் எந்த வருஷத்தில் டெட்டு பாஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் மார்க் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்களா? ரிசல்ட்டில் கொடுக்கல. அப்போ இந்த வெயிட்டேஜ் மார்க்கில் யார் முன்னாடி போவா, யார் பின்னாடி வருவான்றது தெரியாமல் எப்படி கட் ஆஃப் பற்றி பேசுகிறாங்கன்றது எனக்கு தெரியலை. எனவே ஆசிரியர்களே, இந்த கட் ஆஃப் சம்பந்தமான வீடியோக்கள் அனைத்துமே உங்களுடைய கவனத்தை கோருவதற்காக மட்டுமே போடுறாங்க. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக அந்த லிஸ்ட்டு பிடிஎஃப் வர வரைக்குமே உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வரும்ன்றதை நிச்சயமாக கணிக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் என்ன டேட்டா வேணால் எடுக்கலாம், எங்கேயுமே இந்த கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சார், நீங்கள் எப்படி சார் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, நான் கடந்த ஆண்டு பிடிபிஆர்டிஏ நியமன தேர்வில் எழுதி இப்போ தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருக்கிறேன். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த ரிசல்ட்டு, எங்களுக்கான பிடி ரிசல்ட் அப்படின்றது கடந்த ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி வந்தது. அதனை தொடர்ந்து உடனடியாக எல்லாருமே பார்த்திங்கன்னா இவ்வளோ கட் ஆஃப் வரும், என்ன ரேங்க்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். போய் பார்த்தா நமக்கு நம்ம மார்க் மட்டும்தான் இருக்குது, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது. இதை மட்டும் வச்சு நம்ம ரேங்க்கு எதுவுமே போட முடியலை. சரி, நம்ம ஒரு கணக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தா என்ன கணக்கு பண்ணியும் அதுபடி வரலை. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த வெயிட்டேஜ் அப்படின்றது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுவோங்க. அதாவது 2012, 2013, 17, 19, 22 இந்த பல்வேறு ஆண்டுகளில் இந்த டெட் அப்படின்றது நடந்திருக்கு இல்லைங்களா? இதில் யார் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் ரேங்க் மாறும். இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தர் 2022 பாஸ் பண்ணியிருக்கிறாரு, அவர் 300வது ரேங்க்கில் இருக்கிறாருன்னு வச்சுப்போமே. ஆனால் 2012 பாஸ் பண்ண ஒருத்தர் 500வது ரேங்க்கில் இருந்தாருன்னு வச்சுங்களேன், அவர் இந்த 300வது ரேங்க்கில் இருக்கிறவரை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இது என்ன சார், இது புது தகவலாக இருக்குன்னா அப்படி தான் நடக்கும். ஏன்னா அவருக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மார்க் வரைக்கும் அவருக்கு என்ன கிடைக்குது, இந்த வெயிட்டேஜ் மார்க் அப்படின்றது கிடைக்குது. நீங்கள் 100 மார்க் இருக்கீங்க, அவரும் எவ்வளோ இருக்கிறாரு, 95 மார்க் இருக்கிறாரு.
அப்போ 95 மார்க் எடுத்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 200 ரேங்க் தள்ளி இருக்கிறாருன்னு வச்சுப்போமே. இப்போ இந்த வெயிட்டேஜ் அப்ளை பண்ண உடனே அவர் 101 மார்க் ஆயிடுறாருங்க. 101 மார்க் ஆன உடனே அவர் உங்களை விட முன்னாடி போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இன்னும் 200 ரேங்க் தள்ளி கூட போகலாம். ஏன்னா அவர் ஒருத்தர் இல்லை, அவரை மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த கட் ஆஃப் சம்மந்தமாக எந்த வீடியோக்களையும் போய் தயவுசெய்து எங்கேயும் போய் தேடாதீங்க, பார்க்காதீங்க. சரிங்களா? நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்றத இப்போதைக்கு வந்து ஓவரால் ரேங்க் வேணால் பார்க்கலாம். எப்படி ஓவரால் ரேங்க்கு வேணால் ஒரு ஷீட்டை ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பிடிஎஃப் வந்து எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, மார்க் வைஸ் மட்டும் ஒரு டேட்டா நீங்கள் எடுக்கலாம். எக்ஸாம்பிள், டாப் டு பாட்டம், ஃபஸ்ட்டு மார்க்லேருந்து லாஸ்ட் மார்க் வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மார்க் அடிப்படையில் நீங்கள் என்ன மார்க்கில் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர யாருக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. தயவுசெய்து அந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து மன உளைச்சல் அடையாதீங்க அப்படின்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே ரிசல்ட் விட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்னும் ஓரிரு நாட்களில் நிச்சயமாக, சரிங்களா, இந்த வாரம் முடிவதற்குள்ளே நெக்ஸ்ட்டு சாட்டர்டேக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருவாங்க. இது எதை அடிப்படையாக இருக்குன்றதையும் அவங்களே சொல்லிட்டாங்க. 1:1.25, சரிங்களா. அதாவது 5 பேருக்கு வேலை கொடுக்க போகிறாங்கன்னா 4 பேருக்கு வேலை கொடுக்க போகிறாங்கன்னா 5 பேரை கூடுவாங்க, இல்லைங்களா. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அந்த பிடிஎஃப் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் விடை கிடைச்சிடும். நீங்களாகவே எந்த யூடியூப் சேனல் எங்கேயுமே பார்க்க தேவையில்லைங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு எத்தனை போஸ்ட் அப்படின்றத கேல்குலேட் பண்ணிவிட்டு, அப்போ 5 போஸ்ட்டுக்கு 4 பேரை, 4 பேருக்கு 4 போஸ்ட்டுக்கு வந்து 5 பேரை கூப்பிட்ருக்குறாங்க. அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் எந்த இடத்துலையும் போய்ட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, யாரையுமே கேட்காதீங்க எனக்கு வருமா சார், வராதா சார். ஒருத்தர் ஒன்று சொல்ல தான் சொல்லுவாங்க. ஏன்னா யாருக்குமே தெளிவான விவரங்கள் தெரியாதுன்றது தான் உண்மை. எக்ஸாம் எழுதி செலெக்ஷன் லிஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்ற முறையில் நான் சொல்கிறேன். இந்த வெயிட்டேஜ் அப்படின்ற ஃபேக்டர் இல்லைன்னா ஓரளவுக்கு கணிக்கலாம். அப்பவும் வந்து முழுமையாக கணிக்க முடியாது. ஏன்னா யார் என்ன கம்யூனிட்டியில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாதனால முழுமையாக கணிக்க முடியாது. ஆனால் வெயிட்டேஜ்ன்ற ஃபேக்டர் இல்லைனா ஓரளவுக்கு கணிக்கலாம். இப்போ 2 பிரச்சனை, ஒன்று வெயிட்டேஜ், 2வது கம்யூனிட்டி. இதனால் யாருக்குமே கணிக்க முடியாது. மனதை சாந்தமாக வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுடைய பேர் வரும். குறைந்தபட்சம் என்னுடைய பெயர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரணும் அப்படின்றத நீங்கள் வேண்டிக்கோங்க. அப்படி வந்துருச்சுன்னா அடுத்தது நம்ம இந்த கேல்குலேஷனை நம்ம பண்ணி கட் ஆஃப் எடுத்துக்கலாம். இது எதுக்காக போடுறேன்னா, நிறைய பேர் போய்ட்டு மன உளைச்சலை தேடுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான். நான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு திறமையும் கிடையாது, இந்த யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே உண்மையும் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை யாருக்கு தேவையாக இருக்கோ, உங்கள் நண்பர் யாராவது இவ்வளோ கட் ஆஃப் வரும், அவ்வளோ கட் ஆஃப் வரும், உனக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தாருன்னா அவருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.